வணக்கம், வெல்கம் டு எம்எஸ்டி கிரியேஷன்ஸ். இப்போ பாசி பயிறு, பச்சை பயிறு இருக்குது இல்லைங்களா, அது எப்படி கடையிறதுங்கிறத பார்க்கலாம். ஒரு குக்கரில் வறுத்த பாசி பயிறு ஒரு டம்ளர் எடுத்துக்கிறோம். ஒரு வெங்காயம் ஒரு கையளவு, ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், 2 பெரிய தக்காளி, 5 பச்சை மிளகாய், வெள்ளை பூண்டு ஒரு 4 பல் போட்டாச்சுங்க. இது கூடவே நீங்கள் சாம்பார் பொடி ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது குயிக்காக ஒரு பேச்சுலர் கூட செஞ்சு சாப்பிட்றலாம். புதுசாக ட்ரை பண்ணுறவங்க ஈஸியாக மஞ்சள் பருப்பு வைக்கிறதுக்கு பதுவாக ரொம்ப அவசரமாக டக்குன்னு ஒரு பருப்பு கடையில் வேணும் அப்படின்னா நம்ம பச்சை பயிறு கடையலாம். இதில் ரிச் ப்ரோட்டீன் இருக்குங்க. தேவையான அளவு தண்ணி, அதாவது நல்லா முங்குற அளவு, அதை விட கொஞ்சம் மேலே தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு 5 விசில் குக்கரில் விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாமே மசிஞ்சிருச்சு. எதுவுமே தாளிக்கிறது இல்லை, அப்படி எப்படி போடுறோம், அவ்வளோதான். பாசிப்பருப்பு வலுவலுன்னு இருக்குங்க. பச்சை பயிறு வலுவலுன்னு இருக்கும். அதுக்கு தான் வறுத்து ஆட் பண்ண சொல்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 5 விசில் விட்டு அந்த விசிலெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெயிட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கலாங்க. பாருங்கள், பாசிப்பயிறு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளித்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்லா ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கோங்க. பாசிப்பயிறு ரெடி. ஒரு இப்போ தாளிப்புக்கு எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. காஞ்சதும் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டுட்டு தாளித்து அதில் கொட்டிடுங்க. நன்றி.